ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலை பொறுத்ததுனால இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சின்ன மருமகள் சீரியல சின்ன மருமகளாக ராஜாங்க ஒரு வழியாக தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை விஷம் குடிக்கிற காட்சிகள் நடைபெற்றது. ஆனால் தற்போது சேதுவும் தமிழ் செல்வியும் மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சேதுவும் தமிழ் செல்வி மனசில் இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளிவர போகுது. அதற்கிடையில தான் தமிழ் செல்வி மீண்டும் கர்ப்பமாக இருப்பாங்க. தமிழ் செல்வி வாந்தி எடுக்கும்போது சேது பக்கத்தில் இருப்பார். என்னாச்சுன்னு கேட்கும்போது இது மாதிரி வான்மீட் வருதுன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த மாசமா இருக்கையில் அதனால தான் இப்படி வரும்னு சொல்லுவாங்க சேது. ஆனால் மோகனாவுக்கு இதெல்லாம் தெரியும். மோகனா ரொம்பவே அதிர்ச்சியில் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி மோகனாவும் தமிழ் செல்வியும் கிளம்புவாங்க. ஆனால் சேது என்ன சொல்லுவார்னா, இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. எப்பயும் போல் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த டாக்டர் வந்திருக்க மாட்டார். டாக்டர் லீவில் இருப்பாங்க. இதனால் வேற ஒரு டாக்டர் செக்அப் பண்ணுவார். அந்த டாக்டர் செக்அப் பண்ணி இதெல்லாம் எப்பயும் போல் நடக்கிறதா, ஏன்னா இவங்க தமிழ் செல்வி 2 மாசமாக கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருந்தால் இதெல்லாம் எப்பயும் நடக்கிறதான்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட மோகனா அப்படியா டாக்டர், அப்படியே மாசமாக இருக்காங்களான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தமிழ் செல்வி ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சேது ஏங்க இதெல்லாம் தெரியாத மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது சேதுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ தான் சேதுக்கிட்ட எல்லா உண்மையும் தமிழ் செல்வி சொல்கிறாங்க. இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.